நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ எபிசோடில் ஒரு அழகான ஒரு கிளிப்பிங் காட்டுறேன் பாருங்கள். சேலத்தில் ஆத்தூர்லேருந்து திரு கேமராமேன் செந்தில் அவர்கள் வந்து ஆத்தூர்லேருந்து அவங்க வீட்டு நிலத்துலேருந்து ஆழ்வெளி கிழங்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. 27ஆம் தேதி 7 மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் விளக்கேற்றிட்டுருக்கேன். அந்த ஆழ்வெளி கிழங்கு அப்படியே வச்சுருக்கலாம், அதை வாங்கி அப்படியே டைனிங் டேபிள் கிச்சனில் வச்சுட்டேன். நான் 10:45 பார்க்குறேன், என்னோடய விளக்கில் ஏதோ நான் சொல்வேன் இல்லையா, என்னை நினைத்து கொண்டு என் மூலமாக வராகிமா வழிபடுவர்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு நீலம் கலந்து சிகப்பு கலந்த ஒரு வெளிச்சம் வரும் விளக்கு ஜோதியில். அது எடுத்திங்கன்னா அதில் ஒரு புகைப்படத்தில் அந்த உருவங்கள் என்ன வழிபடுறோமோ, என்ன பிரசாத நைவேத்தியம் தெரியும். அதே மாதிரி பார்த்தா ஆச்சரியம், அந்த ஆழ்வெளி கிழங்கு சிகப்பு கலரில் ஜோதியாக அந்த உருவம் அப்படியே ஆழ்வெளி கிழங்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்படி உடச்சி சாப்பிட்டா ஆழ்வெளி கிழங்கு அந்த வெள்ளை தெரியும்ல, நடுவில் வெள்ளையும் உள்ள கருப்பாக மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த ஃபோட்டோவை. எனக்கு 10:45 ரொம்ப ஆச்சரியம். கிடுகிடுன்னு என்ன பண்ணிவிட்டேன், கவரில் அவருக்கு கொடுத்துட்டு போன அந்த ஆழ்வெளி கிழங்கு எடுத்து அம்மா முன்னாடி வச்சுட்டு அம்மாக்காக வேண்டிண்டு நான் வந்து அப்பயே ஒரு எபிசோடு கொடுத்தேன். ஆனால் இந்த மைக் அதெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் வந்து அந்த ஃபுல் எபிசோடு என் வார்த்தைகள் வந்து வெளிவரலை. இருந்தாலும் அந்த புகைப்படத்தை உங்ககிட்ட போடுறேன் பாருங்கள். எப்படி என் வீட்டில் இருக்கிற கிழங்கை வந்து அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்க. அப்போது நான் அவங்களுக்கு கொடுக்காத தப்பா, இல்லாட்டி யார் வந்தாலும் என் வீட்டில் பசித்து வந்தவங்க நேராக கிச்சனில் போய் எடுத்து சாப்பிட்லாம். அப்படின்னும் போது பசிக்குது மேடம் எனக்கு சாப்பிடுங்கன்னு என்னோடய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேராக லெனின்னு சொல்லிட்டு லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் நேராக வந்து கிச்சனில் சாப்பாடு தான். அதனால் அது மாதிரி அம்மாவுக்கும் எனக்கு உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தவர். நமக்கு சாப்பாடு கொடுக்குறது யார், அந்த பரதேவதை அன்னபூரணி வராகி அம்மா தான். அப்படி இருக்கும்போது அவங்க என் வீட்டில் அவங்களோட ஆசையாக அவங்க எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை. நான் அந்த பிரசாத நைவேத்தியம் பண்ணும்போது அதான் கேட்டேன், உழவின்றி இந்த உலகமே கிடையாது. பேராசிரியர் கவிஞர் மூமேத்தா என் மதிப்பிற்குரிய நல்லாசிரியர், அவருக்கு கவிதை சொல்லியிருப்பார்கள் பாருங்கள், உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கால் வைக்க முடியும். உலகம் முழுதும் விவசாயம்ன்ற ஒரு தொழில் இருந்தால் தான் நம்ம ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். நிலாவுக்கு போனால் கூட அந்த டேப்லெட்ஸ் மாத்திரைகள் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த எனர்ஜி டேப்லெட் ஓரளவுக்கு வரைக்கும் தான். அதையே இந்தியாவுக்குள்ளே பூமிக்கு வந்தவன அதையே போடுங்க, ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாது. பூமியிலேருந்து விளைகின்ற அந்த பயிர்கள், தானியங்கள், தாவரங்கள், அது மூலமாக வருகிற செடி கொடி மரங்கள் வருகின்ற அந்த உணவு ஆகாரங்கள் மட்டுமே, ஒரு நீர், அது மட்டுமே பூமியிலிருந்து வருகின்ற தன்மை மட்டும்தான் நம்மளுடைய உயிருக்கு ஆதாரம். உழவு தான் ஆதாரம், விவசாயம்தான் ஆதாரம். அதனால் நீர் உயர நெல் உயரும், நீர் உயர வரப்புயரும், வரப்புயர நெல் உயருன்ற மாதிரி நெல் உயர கோன் உயரம், கோன் உயர குடி உயர்வார்கள்னு மாதிரி உலகத்திற்கே ஆதாரம் விவசாயம்தான். உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் அந்த விவசாயம் இல்லைன்னா யாராலையும் அந்த உணவு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் யார் நல்லா இருக்கணும் வேண்டணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும்னு வேண்டணும். அந்த விவசாயம் நன்செய் புன்செய் நிலங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டணும். அந்த நன்செய் புன்செய் நிலத்திற்கு காரணமாக இருக்கின்ற பூமி தாய் வராகி அம்மாவோட அருள் வேணும். அதனால தான் தஞ்சாவூர் சோழ நாடு சோறுடைத்துன்றதுக்கு காரணம் யார், அங்கே தஞ்சாவூரில் யார் இருக்காங்க, வராகி அம்மா தான் மிகுந்த ஆதிக்கத்தோடு இருக்கிறாங்க. அதனால் பூமி தாய் வராகி நான் தான் வேண்டிட்டேன். சேலம் ஆத்தூரில் வயசான தாய் தகப்பன் வந்து இந்த நேரத்தில் விவசாயம் செய்கிறாங்க. இவர் மாதத்தில் பலமுறை சேலம் வரைக்கும் போயிட்டு தானும் அந்த பெற்றவங்களுக்காக அந்த விவசாயம் அந்த மண்ணை காப்பாற்றி கொண்டு தன்னால் முடிந்த பயிரை வைத்து கொண்டு வருகிறார்கள். அதனால் அப்பேற்பட்ட அந்த உழவு தொழில் செய்கின்ற அந்த செந்தில் அவர்களுடைய குடும்பமும் அந்த விவசாயமும் செழிக்கட்டும், பூமி வளரட்டும். உலகத்தில் இருக்க அத்தனை நேரிலும் போகம் சொல்லுவாங்கள்ல, அந்த 3 போகம் நம்ம தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க வளர்ந்து போருக்காகவும் ஆயுதங்களுக்காகவும் அணு ஆயுதத்தால் உலகம் அழிவதை காட்டிலும் விவசாயம் செழித்து பூத்து குலுங்க வேண்டும். சத்தியுகத்தில் இருந்தால் மாதிரி கலியுகம் பூத்து குலுங்க வேணும். அதை கொடுக்கின்ற ஒரே சக்தி யாருன்னா பூமி தாய் வராகிக்கு தான் உண்டு. கலியுகத்தோட பிரத்யட்ச தேவதையாக வராகியம்மா வராங்க. அவங்க என் வீட்டில் வந்து ஆழ்வெளிக்கிழங்கு எடுத்திருக்காங்க, உணவாக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த உணவு தேவையை நான் பிரசாதமாக வைக்க வேண்டும்னு ஆசைப்படுறதை இந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இந்த மாதிரி அதீதமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழத்தோட சுளையினா கூட வந்திருக்கு. நான் என் வீட்டில் மட்டும் கிடையாது, பலருடைய வீட்டிலையும் வந்திருக்கு. அதற்கான புகைப்படங்களை நான் அடுத்தடுத்து போடுறேன்.
அப்படின்னா தெய்வம் ஒரு முறை வந்தால் அவங்க கண்டிப்பாக நம்மளை போக மாட்டாங்க. அது நம்மளை தக்க வைத்து கொள்வது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். நம்ம எவ்வளோ வருஷமாக கும்பிட்றோம், எனக்கு வரல, ஆனால் நேத்திக்கு வந்தவங்களுக்காக வந்துருச்சுன்னும் போதே நம்ம எங்கேயோ ஒரு பொறாமையில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன் திடீர்னு வந்தவங்களுக்கெல்லாம் அம்மா காட்சி கொடுக்குறாங்க, நமக்கு மட்டும் ஏன் வரலன்னு நம்மளுடைய குறைகள் என்னன்னு நம்ம பார்த்துட்டு அதை களைந்து விட்டாலே நாம் நிறைவாகிவிடும். என்றைக்கும் தெய்வம் தப்பு பண்ணாது. வராகி அம்மா நம்ம நினைப்பதற்கு முன்பாகவே, நாம் யாருன்றதை தெரிவதற்கு முன்பாகவே வராகி யாருன்னு எனக்கு கூட அப்படி தான். சப்த கன்னிகள் வழிபாடாக 7 கன்னிகள் வழிபாடு தெரியும். ஆனால் வராகி அம்மான்ற ஒரு தனிப்பட்ட தெய்வம் என்னை காப்பதற்கு வந்தது அவங்களா என்னை உணர்த்தி தான் தெரியும். அதுதான் வராகி அம்மாவோட சுப்ரீமசின்னு சொல்லலாம், மிகப்பெரிய சிறப்புத்தன்மை. அதை நாம் செய்த பாக்கியம். நம்பி கும்பிடுங்க. வராகி அம்மா உங்களிடம் தான் இருப்பாங்க, வருவாங்க. நம்மளை சுற்றிய கருமி அதிர்வலைகள் அதை விலக்கி கொள்ளுங்க. அது நம்மளுடைய பொறாமையால் வந்திருக்கலாம், பொச்சரிப்பால் வருகின்றான், நம்மளுடைய ஆணவத்தால் வந்திருக்கலாம், அகங்காரத்தில் வருகின்றான், நம் வீண் வார்த்தைகளால் வருகின்றான், மற்றவர்களை சுடுகளால் சொன்னதாக இருக்கலாம், அல்லது மற்றவன் நம்மை தாக்கியதாக இருக்கலாம், அல்லது தீய வினைகளால் இருக்கலாம், செய்வினைகளாக இருக்கலாம், தீய சக்திகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கு உண்டான முறையிலே ஒவ்வொன்றையும் விலக்கி விடுங்கள். நீங்கள் செய்த மொத்தமும் புண்ணியமும் கோபுரமாக உயர்ந்து நின்று ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். தெய்வம் என்றைக்குமே பிழை செய்யாது. அதனால் அம்மா நீ சோதித்து விட்டாய் சொல்லாதீங்க. தெய்வம் என்றைக்குமே சோதிக்காது. பராசக்தி என்னையுமே பரதேவதையாய் பராமரிப்பவள் தான். அவள் காளியாக மாறி தான் அழிப்பாள், அந்த உச்சத்தோடு போவாங்க. அப்போது பார்வதி பராசக்தி காளியாக மாறி தான் அரக்கர்களை அழிப்பா. அதுக்கப்புறம் தன்னைத்தானே உணர்ந்துருவாங்க. அதனால்தான் தன்னைத்தான் வரும்போது சாத்வீக நிலை, பராசக்தி தான் வரும்போது சாத்வீக நிலை. அப்போ தான் சிவன் பிரானுடைய காலடி பட்டா மட்டும்தான் அப்படி நாக்க வெளில தாட்டுறாங்க பார்த்தீங்களா. நம்மளோட ஈசனை நம்ம மிதிச்சிட்டோமோன்ற போது தான் அவங்க தன்னை உணர்வாங்க. அப்போது தீயோட அதிர்வலைகள் காளியாக மாறும்போது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தீயவருக்கு அழிவை தருவாங்க. தவிர என்றைக்குமே தெய்வம் தவறு செய்யாது. நாம் செய்த தவறால் தான் நாம் நிறைய விதத்தில் விளக்கப்படுகிறோம், வீணடிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கண்டிப்பாக தெய்வத்தை நம்புங்க. அல்டிமேட் அவங்க தான், சரணாகதி அவங்க தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் வராகி அர்ப்பணம்ன்ற வாழ்க்கையை கொடுங்க. கண்டிப்பாக உங்களை நீங்கள் உணர்ந்த ஆரம்பித்தாலே கண்டிப்பாகவே வராகி அம்மா உங்களை தேடி வருவாங்க. கவலைப்படாத, என்றும் வராகி அம்மா உங்களுக்கு துணை இருப்பாங்க என்று சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த பகுதி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகி அம்மாவை மந்திரத்தை எப்படி சொல்வது, அந்த வராகி அம்மா மந்திரத்தை உச்சாடனம் காயத்ரி கத்தி சொல்லலாமா, மௌனமாக சொல்லலாமான்றதை பார்க்க போகிறோம். அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது வீட்டில் விளக்கு எப்படி ஏற்றலாம், பிரம்ம முகூர்த்தம்ன்றது என்னது, எப்போ நான் விளக்கேற்றணும், வராகி அம்மாவுக்கு விளக்கேற்றணும் போன்ற நிறைய கேள்விகள் பக்தர்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதற்கான அனைத்து விடைகளுடன் அடுத்த பகுதி உங்களை தேடி வருவேன். மீண்டும் வருவேன் பக்தியுடன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஓம் சக்தி. முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன், ஒளிப்பதிவு இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுடன்.